1/4 கிலோ கடலை மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு வெள்ளைப்பூடு வந்து ஒரு 20 பல் வெள்ளைப்பூடு, 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் பெசரி வச்சுருக்கோம். இப்போ கடலை மாவை கொட்டிக்குவோம். அது கூடவே 100 அரிசி மாவையும் அதோடு சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துக்கிறேன். சோம்பு வெள்ளைப்பூடும் நல்லா நுணுக்கியாச்சு. இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இது நல்லா பெசரிக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். சும்மா தெளித்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம வெங்காய பக்கோடாவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம கெட்டியாக பிசையக்கூடாது. இப்படி போட்டோம்னா தான் உதிரியாக நல்லா பக்கோடா வரும். வெங்காய பக்கோடா நம்ம செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் இப்போ 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். போதும். ஏன்னா இந்த மாவுக்கு இந்த எண்ணெய் போதும். ரொம்ப எண்ணெய் சேர்த்தோம்னா திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிலாம் போதும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு ஒரு பரட்டி விட்டுருவோம். நல்லா இந்த வெந்துச்சுன்னா இந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கிடும். அப்போ நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். சட்டுன்னு 2 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபிக்கு அருமையான பக்கோடா. நல்லா வெந்துருச்சு. நுரையெல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள் எப்படி கிரிப்ஸியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் வடியட்டும். அதனால் இதில் எடுத்து வச்சுக்குவோம்.